பக்கத்தில் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த தேர்தல் மற்ற சமூகத்துக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு, நம்ம சமூகம் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் பல வகையில் நம்மளை ஒடுக்கி வருகிறாங்க. சரிங்களா? நாம் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் அதை ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கிறான். நம்ம சமூகம் எப்பமெல்லாம் தேர்தலுக்கு வருதோ அப்பமெல்லாம் நம்ம தோற்கடிப்பதற்கென்றே அவன் திட்டமிட்டு வேலை பார்க்குறான். ஒன்று. ரெண்டாவது, தேர்தலுக்கு நம்ம வராத அளவுக்கு அவன் கட்சியில் எந்த பொறுப்பும் கொடுக்கறது கிடையாது. இப்படி பல்வேறு வகையில் நம்மளை ஒடுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு அதிகாரம் ஒரு சமூகத்திட்ட இல்லைன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை தொடர்ந்து நம்ம சமூகத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டான். நமக்கு எந்த அரசு திட்டம் வராது. நம்ம ஊருக்குள்ள வரும்போதே நமக்கு தெரியுது. அதிலும் குறிப்பாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுதான், திமுக தான் நம்ம சமூகத்தை ஏற்று நிற்கின்னு சொல்கிறோம். திமுக தொடங்கின காலத்திலேருந்தே நம்ம சமூகத்தை ஏற்று தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதிமுகங்கிற விஷப்பாம்பை நீங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக நச்சு பாம்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும்போது நம்ம சமூகத்தினுடைய ஒரு பெரிய தலைவராக அறியப்பட்ட அண்ணன் பசுபதி பாண்டியன் சீட்டு கொடுக்கணும் சென்னை கூட்டு போனாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஏற்பாட்டில் தான் சென்னைக்கு போறாங்க. வாங்க, உங்க சமூகத்திற்கு நாங்கள் உங்களுக்கு உங்க சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு பொது தொகுதியில் ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பசுபதி பாண்டியன் அவர்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களுக்கும் நீங்கள் தேர்தலில் சீட்டு கொடுக்கணும்னு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதிமுக தலைமை அன்றைக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையில் போன பேச்சுவார்த்தை நடத்தினவங்க என்ன செஞ்சுறாங்க, நயினார் நாகேந்திரனுக்கு சீட்டு வாங்கிட்டு அவங்க நடு ஆற்றுல விட்டுட்டு வந்த மாதிரி சென்னையில் விட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ப வைத்து 2011 கழுத்தறுத்தாங்க. அதையும் மீறி அண்ணன் பசுபதி பாண்டியன் திருநெல்வேலி பொது தொகுதியில் போட்டியிட்டார். அப்போ அவரை திட்டமிட்டு தோற்கடிச்சாங்க. ஆட்சிக்கு அப்பதான் அதிமுக தான் வருது. திமுக தோற்கடிச்சு அதிமுக தான் வருது. ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்யறாம்னா, நம்முடைய சமூக தலைவர் பசுபதி பாண்டியனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துச்சு. அந்த பாதுகாப்பை எடுத்துட்டான். எதிரி அவரை கொலை செய்வதற்கான எல்லா விஷயத்தையும் அதிமுக தான் பண்ணி கொடுத்துச்சு. இது அவருக்கு பண்ணிச்சா? இன்னைக்கு அதிமுக என்ன செய்யுது, அவருடைய மகளுக்கு ஒரு சீட்டு கொடுக்கல. 5 வருஷமா நம்ம சமூகம் அதிமுகவோட இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு அன்பு மகள் சந்தன பிரியாவை பயன்படுத்திச்சு அதிமுக. தேர்தல் வரும்போது சீட்டு கொடுத்தா அது உறுதியா எம்எல்ஏ ஆயிரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சீட்டு கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க சமூக தலைவர்கள் சந்தன பிரியாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்க கூட்டணியில நெருக்கடி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. வெல்லமண்டி பழனிசாமி தெரியுமில உங்களுக்கு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அலைவராரு. எடப்பாடிலாம் சொல்லக்கூடாது. எடப்பாடியில் நல்ல மனுஷன்னு இருக்கான் நிறைய பேர். அவர் வெல்லமண்டி பழனிசாமி என்ன செய்யறாரு, திட்டம் போட்டு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு மாவட்ட செயலாளர் பதவியும் கிடையாது. ஒரு முக்கியமான எந்த பதவியிலும் நம்ம சமூகத்துக்கு வழங்க மாட்டாங்க. நம்ம சமூகத்திலிருந்து யாரும் வந்துடக்கூடாது. சங்கரகோயிலை சேர்ந்த அக்கா ராஜாலட்சுமிக்கு சீட்டு கொடுக்க மாட்டான். ஒரு அரசியலில் ஒரு பெரிய அனுபவம் உள்ளவங்க, ஒரு நாடறிந்த ஒரு சமூக ஒரு அரசியல் கட்சிக்காரங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டான். கேட்டால் பல காரணம் சொல்லுவான். இந்த அதிமுக என்பது இந்த சமூகத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கு. சிவகாசியில் தேர்தலில் போட்டியிடுற ராஜேந்திர பாலாஜி நம்ம சமூகத்திற்கு எதிரான எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வேலை வைப்பான். நம்ம அன்பு மகள் சந்தன பிரியாவை கூடவே கூட்டிட்டு போவாரு, சொந்த மகமாதி. ஆனா சீட்டு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன் அதிமுக நினைச்ச ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுக்க முடியாதா? இத்தனை பேருக்கும் நீ மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் கொடுக்கியா? யாருக்கும் எதிர்ப்புலாம் இல்லையா? ஆனா நம்ம சமூகத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு இருக்கிற அதிமுக கங்கணம் கட்டிட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்தில் எத்தனை கவுண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க? தென் மாவட்டங்களில் எத்தனை முக்குளத்தோருக்கு கொடுத்திருக்கிறீங்க? தென் மாவட்டங்களில் எவ்வளவு நாடார்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஏன் ஒரு தேவேந்திர குல வேளாளன் கொடுக்கல? 23 மாவட்டங்கள்ல நம்ம செறிவா இருக்கிறோம்.
23 மாவட்டத்தில் இருக்கிறோம். ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்கிறோம். ஓட்டுன்னு பார்த்தோம்னா 65 லட்சம் ஓட்டு இருக்கிறோம். 37 எடப்பாடி பேசுறதுக்கே ஓட்டு எவனுக்கு போடக்கூடாது. ஏறத்தாழ 37 பொது தொகுதிகளில் நம்ம முதல் எண்ணிக்கையில் இருக்கிறோம். 60க்கும் மேற்பட்ட தொகுதியில் நம்ம தீர்மானிக்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். இவ்வளவு இருந்தும் நம்ம பொது தொகுதிக்கு வரவிட மாட்டேங்க. சாதி வெறி பிடித்து நம்ம சமூக இளைஞர்கள் படுகொலை செய்யப்படும் போது சாதி வெறியோட இருந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறான். அதனால இந்த வெள்ளமண்டி பழனிசாமி தான் நம்ம சமூகத்திற்கு இந்த தடவை முட்டுக்கட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. நாம போன தேர்தலில் இந்த அதிமுகவுக்கு வாக்களிச்சோம். நம்ம பெயர் திருத்த அரசாணைக்கு அவங்க சட்டமன்றத்தில் ஆதரவா இருந்தாங்களான்ட்டு நம்மளுடைய வாக்கு அந்த ஆதரவை காட்டி வாங்கிட்டு இன்னைக்கு நம்மள முதுகுல குத்துற வேலையை இந்த வெள்ளமண்டி பழனிசாமி தெளிவா செய்யறாரு. எப்படி திமுக காலகாலமா நமக்கு எதிராக துரோகம் பண்ணிச்சோ அதுதான் இந்த அதிமுகவும் துரோகம் பண்ணுது. என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு தேர்தல் வந்துட்டுனா ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்தா இந்த சமூகம் ஓட்டு போட்டுரும் நினைக்கிறான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு 1825 நாள். ஒரு நாளைக்கு 28 பைசா வச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு 500 ரூபாய். ஒரு நாளைக்கு 56 காசு வச்சா 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு 28 பைசா நம்மளால சம்பாத்தியம் பண்ண முடியாதா? மான மரியாதையோடு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிற இடத்துல நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வரலாறு, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புள்ள சமூகம், அறம் உள்ள சமூகம், ஊருக்கே படியளந்த சமூகம்னு சொல்லுவாங்க. அறுவடை காலங்களில் நெல்லை குமிச்சு போட்டு களத்தில் அக்கம் பக்கத்தில் நம்மளோடு இருக்கக்கூடிய 18 வகை தொழில் மக்களுக்கு முதல் படி நெல்லை அளந்த ஒரு பெரிய கொடை மிக்க சமூகம். இந்த 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஓட்ட போடுறதுனால தான் அவன் நினைச்சான் வெள்ளமண்டி பழனிசாமி நம்ம முதுகுல குத்துறான். அவன் சொல்றான், இந்த சமூகத்தினுடைய ஒரு தலைவரை பார்த்து சொல்றான், 33,000 ஓட்டு தான் நீங்க வாங்கி இருக்கிறீங்க மொத்தத்திலே, உங்களுக்கு எப்படி நாங்க சீட்டு கொடுக்க முடியும்னு சொல்றான். அவன் ஒரு தனிநபரை பார்த்து சொல்லல, நம்ம சமூகத்தை பார்த்து சொல்றான். மருத்துவர் கிருஷ்ணசாமியை பார்த்து அவன் சொல்றான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து சொல்றான். சரி, மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கு நீங்க இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கல, மற்றவனு கொடுத்துருக்கணும்ல, அவன் கட்சியில் இருக்கவனு கொடுத்துருக்கணும்ல, யாருக்குமே கொடுக்கல. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பொது தொகுதியில் நம்முடைய சமூகங்கள் நிற்கிறாங்க. நம்ம சமூக உறவுகள் நாங்குநேரி பொது தொகுதியில அன்பு தம்பி, இந்த சமூகத்திற்காக ரத்தம் சிந்திய அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய அக்கா நிக்கிறாங்க. அவங்களுக்கு சிலிண்டர் சின்னத்துல ஓட்டு போடுங்க. நாட்டுல மான மரியாதையோடு வாழணும்னு நினைச்சீங்கன்னா சிலிண்டருக்கு ஓட்டு போடுங்க. அதிகாரம் நம்மிடம் இல்லை என்பதற்காக தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 5000க்கும் மேற்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அதிகாரம் நம்மிடம் இல்லை என்பதற்காக ஒவ்வொரு ஊரிலும் இந்த சமூகத்திற்காக முனைப்போடு செயல்படுகிற ஒவ்வொரு இளைஞர்களையும் குறிவைத்து காவல்துறை தொடர்ந்து வழக்கு போட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஊர்ல நிறைய பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய தாமரை குளத்துல நம்ம ஊருக்குள்ள வந்து அடிச்சாங்க. அதிகாரம் நம்மகிட்ட இல்லை என்பதற்காக அடிபட்ட நம்ம மீத வழக்கு போட்டான். பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, இளைஞர்கள் பாதுகாப்பாக இல்லை. காரணம், நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பான மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 10 விழுக்காடு, 1 கோடி பேர் நம் மக்கள் தொகை இருக்கிறோம். ஓட்டுல 6.5 விழுக்காடு, 65 லட்சம் பேர் நாம ஓட்டு போடுதோம். 23 மாவட்டங்கள்ல செறிவாக வாழக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகம் அறுவடை காலங்கள்ல நெல் களத்துல குமிச்சு வச்சு நம்ம சமூகத்தோடு அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு முதல் படி நெல்லை அளந்த சமூகம் நம்ம சமூகம். உழவர்களை உலகம் முழுவதும் எங்கேயும் தாழ்த்தப்பட்ட மக்களாக சொல்வது கிடையாது. இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றான். காரணம், நம்மிடம் அதிகாரம் இல்லை. நம்முடைய இளைஞர்கள்
இந்த சமூகத்திற்காக போராடி படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய இளைஞர்கள், வாகை குளத்தை சேர்ந்த முத்துமோனோ, அன்பு தம்பி தீபக் பாண்டியன் போன்ற இளைஞர்கள் எந்த வழக்குகள்லையும் நமக்கு நீதி கிடைப்பது இல்லை. காரணம், அதிகாரம் நம்மிடம் இல்லை. அதிகாரம் நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால கல்வி, வேலை, படித்த இளைஞர்கள் வேலைக்கு போக முடியல, பாதுகாப்பா தொழில் செய்ய முடியல. யார் இருக்கா, யார் நம்மை எதிர்த்து நிக்கிறா, நம்மை ஒடுக்குறாங்கிற கண்டுபிடிக்கவும் முடியல. அதிகாரம் நமக்கு வேணும். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் எல்லா ஊடகங்களுடைய கவனமும் நாங்குநேரி மேலதான் இருக்குது. நாங்குநேரி தொகுதியில தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வாங்குற ஓட்டு தான் இந்த சமூகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நம்ம சமூக வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. எல்லா வேட்பாளர்களை விட பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் கூடுதலாக வாங்கி இந்த தொகுதி நம்முடைய அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் சிலிண்டர் சின்னத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லா வேட்பாளர்களை காட்டிலும் பல ஆயிரங்கள் வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று நமக்கு அதிகாரத்தின் பிரதிநிதியாக இருந்து நம் சமூகத்திற்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க போறாங்க. நாம செய்ய வேண்டியது, நம்ம நிறைய தவறு கடந்த கால தேர்தல்களில் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்த பகுதியில் உள்ள நம்முடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியானவர்கள். நம்ம கடந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். போதாது, நம்ம நாங்குநேரில் இருந்துதான் அந்த சமூகத்தினுடைய அதிகார அரசியல் புரட்சி தொடங்குது அப்படின்னு எல்லா ஊடகங்களும் எழுதிக்கிட்டு இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. எந்த நிலையிலையும் இந்த ஊரிலிருந்து ஒரே ஒரு ஓட்டு கூட இன்னொரு பக்கம் விழுந்துடக்கூடாது. நம்ம சமூகத்தை தவறாக பேசிய, நம்ம சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் மறுக்கிற எந்த கட்சிக்காரனும் நம்ம கிராமங்களுக்குள்ள நுழைய முடியாத ஒரு நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. நாம நாங்குநேரி தொகுதியில அதை மிக தெளிவாக நாம செய்யணும். நம்முடைய அன்பு சகோதரி, அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய சகோதரி தமிழ்ச்செல்விக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் இந்த சமூகம் 700 வருஷமா வீழ்த்தப்பட்டிருக்கு. 700 வருஷமா நம்ம அதிகாரத்துக்கு வர முடியல. சட்டமன்ற, நாடாளுமன்றங்கள்ல நம்மளுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஆட்கள் இல்ல. கட்சி சார்பா இருக்கிறவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறான். சமூகத்திற்கு உண்மையாக இல்லை என்பதால தான் நம்மளா நிக்க வேண்டியிருக்கு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வெறும் தேர்தல் கிடையாது. இந்த சமூகம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு போர் தான். இந்த போர்ல நாம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். எனவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மாலை போடுறது, சால்வை போடுறது, வெடி போடுறதெல்லாம் முக்கியம் இல்ல, ஓட்டு போடுறதுதான் முக்கியம். ஓட்டு போடுறது மட்டும் முக்கியம் இல்ல. உங்க சொந்த பந்தங்கள் கொள்வினை கொடுப்பினை இருக்கக்கூடிய ஊர்ல நம்ம அக்காவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வெற்றிக்கான விதையாக இந்த தொகுதி இருக்கிறது. அனைவரும் மறந்து விடாதீர்கள். கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நம்ம ஜெயிச்சிடலாம். அதிகார புரட்சியை நடக்கும்.